மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பாகவத புராணத்தோட தொடர்ச்சி பார்க்க போகிறோம். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. சில பேருக்கு இந்த அவதாரம் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிகம். இது ஒரு விஷ்ணு புராணம் 5வது அம்சத்திலும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தத்திலும் ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ண காண்டத்திலும் விரிவாக கூறப்பட்டிருக்கு. எனவே பொதுவாக ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் பற்றி மட்டும்தான் இதில் கூறப்பட்டிருக்கு. கலிதோஷங்களை போக்கக்கூடிய கிருஷ்ண சரித்திரத்தை சுகமுனிவர் பரிஷத்துக்கு கூற தொடங்குறாரு என்று சூத முனிவர் சௌகாதி ரிஷிகளுக்கு கூறினார். வடமதுரைய தலைநகராக கொண்டு சூரசேனன் ஆட்சி புரிஞ்சு வரான். அந்நகரில் தேவகி வசுதேவருக்கு திருமணம் நடந்தது. மணமக்களை தேரில் ஏற்றி கொண்டு உக்ரசேனர் குமாரன் கம்சன் தானே தேரில் ஓட்டி செல்கையில் ஒரு அசுரியின் குரல் விண்ணில் கேட்குது. அது, நீ யாரை அன்போடு அழைத்து செல்கிறாயோ அந்த தேவகியின் 8வது குழந்தை உன்னை கொல்லும் அப்படின்னு அந்த அசுரி கூறுது. உடனே கம்சன் கத்தியை உருவி தன் தங்கை தேவகியை கொல்ல முற்படுகையில் வசுதேவர் அவனை தடுத்து தேவகிக்கு பிறக்கும் குழந்தைகளை அவனிடம் ஒப்படைத்து விடுவதாகவும் மனக்கோலத்தில் உள்ள அவளை பிணக்கோலமாக்க வேண்டாம் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார். முதல் குழந்தை பிறந்தவுடனே அதை கம்சனிடம் கொடுக்க அவன் மனம் மாறி குழந்தையோடு வசுதேவரை திருப்பி அனுப்பிவிட்டான். ஆனால் அவன் அவைக்கு வந்த நாரதர், உன்னை கொல்ல பகவான் தேவகி குழந்தையாய் அவதரிப்பார் என்று கூறி சொல்லிவிட்டார். அது கேட்ட கம்சன் தேவகியும் வசுதேவரையும் விலங்கிட்டு சிறையில் அடைக்கிறான். தேவகியின் 6 குழந்தைகளும் கம்சன் வரிசையை கொண்டுட்டு விட்டான். அவள் ஆதிசேஷனை கருவுற்றிருந்தாள். அப்போது ஸ்ரீ ஹரி யோகமாயை அழைத்து தேவகியின் கருவில் உள்ள தேஜஸை ஆயர்பாடியில் உள்ள ரோகிணியின் கருவில் சேர்த்துவிடு. பிறகு நான் தேவகியின் மகனாக அவதரிப்பேன். நீ நந்தமத்தினி யசோதையின் புத்திரியாக அவதரித்து உலக மக்களை காத்திடுவாயாக. உனது சக்தியினால் ஆகர்ஷணம் செய்யப்படும் ரோகிணி குமாரன் சங்கர்ஷன் என்றும், மக்களை மகிழ்விப்பதால் ராமன் என்றும், பலசானியானதால் பலராமன் என்றும் அவனை அழைப்பார் அப்படின்னு ஸ்ரீ ஹரி கூறுகிறார். கண்ணன் பிறந்தான். பிறகு பகவான் தனது பூர்ண கலையோடு தேவகி உள்ளத்தில் ஆவிர்வவித்து அவளுக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக ஸ்ரீ பகவான் சிறைச்சாலையில் பிறக்கிறார். வசுதேவர் பகவானின் ஆணைப்படி அக்குழந்தையை எடுத்து சென்று கோகுலத்தில் யசோதையிடம் சேர்ப்பிக்கிறார். அங்கு பிறந்திருந்த நந்தகோபனின் புத்திரியை எடுத்து வந்தார். பகவான் கிருபையால் விலங்குகள் நீங்கி கதவுகள் திறந்திட வழியில் யமனை வழிவிட கோகுலம் சென்று எந்தவித இடையூறுமின்றி திரும்பி வந்தார். சிறை கதவுகள் மூடிக்கொண்டன. விலங்குகள் வசுதேவரை அலங்கரித்தன. நாம் ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்குறோம் ஸ்ரீ பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இவ்வாறு யசோதையின் பெண் குழந்தையை தேவகியின் அருகில் படுக்க வைத்தவுடன் அக்குழந்தை அழத் தொடங்கியது. காவலாளிகள் மூலம் அறிந்த கம்சன் தேவகியிடமிருந்து அக்குழந்தையை பிடுங்கி கொண்டு அதன் 2 பாதங்களை பிடித்து தூக்கி ஒரு பாறையின் மீது ஓங்கி எடுக்க குழந்தை கை நழுவி மின்னில் நின்று தன்னை அவனால் கொல்ல முடியாது என்றும் அவனது சத்ரு வேறிடத்தில் பிறந்து வளர்கிறான் என்றும் கூறி மறைந்தது. கம்சன் தேவகி வசுதேவர் இவரையும் விடுதலை செய்தான். கோகுலத்தில் நந்தகோபன் யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்ததை முன்னிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். குழந்தை புண்ணியாக வசனம், ஜாதகம், கர்மம் முதலியன செய்து தெய்வ பித்திருக்களையும் பக்தியோடு பூசித்தான். சில நாட்களுக்கு பின் நந்தகோபர் கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக மதுரைக்கு வந்தார். வசுதேவரை சந்தித்து மகன் பற்றி கூறி மகிழ்ந்திட வசுதேவர் நந்தகோபரிடம் குழந்தைகளுக்கு ஆபத்து என எச்சரித்து உடனே அனுப்பி வைத்தார். அடுத்தது நம்ம பார்க்குறது கிருஷ்ணனோட லீலைகளும் பாலகிருஷ்ணன் ராமனோட சேஷ்டைகளையும் நாம் பார்க்கலாம். கிருஷ்ணனது லீலைகள். கம்சனால் அனுப்பப்பட்ட பூதகி என்னும் அரக்கி ஒரு அழகிய வடிவில் நந்தகோபர் வீட்டுக்கு வருது. அனைவரையும் மயக்கி குழந்தையை ஆசையோடு எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு விஷம் நிறைந்த பாலை ஊட்ட பகவான் கிருஷ்ணன் அவள் மார்பகத்தை பற்றி கொண்டு பாலை குடிப்பது போல அவள் உயிரையும் குடித்து விட்டார். அவளும் சுய உருவிலேயே சாய்ந்து மாண்டாள். யசோதையும் ரோகிணியும் ஓடி வந்து குழந்தையை எடுத்து அதற்கு திஷ்டி கழித்து பால் ஊட்டி ஒரு வண்டியில் கீழுள்ள தொட்டியில் கிடத்தினர். அப்போது குழந்தை அழுதது. கால்களை உதைத்து கொள்ள கால் பட்டதும் வண்டி உடைந்து விழ அரக்கன் சகடாசுரன் சுய வடிவில் இறந்தான். அடுத்து காற்று வடிவில் குழந்தையை தூக்கி சென்ற அரக்கன் திருநாவர்த்தனையும் கண்ணன் கொன்றுவிட்டான்.
கர்க்க முனிவர் நந்தகோபன் விருப்பப்படி மங்கள காரியங்கள் செய்து ரோகிணி புத்திரனுக்கு பலராமன் என்றும் யசோதை மகனுக்கு கிருஷ்ணன் என்றும் நாமகரணம் செய்து வைத்தார்கள். அடுத்து நம்ம இந்த பாலகிருஷ்ணன் ராமன் சேஷ்டைகளை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா.